திருமணமாகி 3 மாசம்தான் ஆகுது. மனைவியோட நடத்தையில சந்தேகம். ரத்தத்தால் கணவனோட பெயரை கையில் எழுதிவிட்டு பெரும் சோகம். தாம்பரத்தை அடுத்த இரும்புலியூர் முல்லை அவென்யூ பகுதியை சேர்ந்த சித்தா மருத்துவர் அருண்குமார் என்பவருடைய மனைவி அபிநயா திருமணமான 3 மாதங்களிலேயே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மென்பொருள் பொறியாளரான அபிநயாவுக்கும் அருண்குமாருக்கும் கடந்த 3 மாசங்களுக்கு முன்னாடி தான் திருமணம் நடைபெற்றிருக்கு. திருமணம் அப்படிங்கிறது 2 மனிதர்களுடைய வாழ்க்கையை இணைக்கும் ஒரு புதிய தொடக்கங்க. நம்பிக்கை, புரிதல், அன்பு ஆகியவை ஒரு குடும்ப வாழ்க்கையோட அடித்தளமாக பார்க்குறோம். ஆனால் அந்த அடித்தளங்களில் ஒன்றான நம்பிக்கை சிதைந்துருச்சுன்னா அதனால் உருவாகுற சந்தேகம் ஒரு குடும்பத்தோடைய முழு அமைப்பையும் சீரழிக்கக்கூடிய சக்தி கொண்டதாக மாறிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் தான் தற்போது சென்னை அருகே உள்ள தாம்பரத்தில் நடைபெற்றிருக்கு. மென்பொருள் பொறியாளராக பணியாற்றிய இளம்பெண் அபிநயா தனது கணவருடைய தொடர்ச்சியான சந்தேகமும் மன ரீதியோட துன்புறுத்தல்களும் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. திருமணம் நடைபெற்றது 3 மாதங்களே ஆன நிலையில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் நம்பிக்கையின்மை எவ்வளவு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுது. அபிநயா ஒரு மென்பொருள் பொறியாளராக வேலை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு அப்படி இருந்த அவருடைய கணவர் தனது குடும்பத்தோட அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததா தெரியுது. திருமணங்கிறது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்க. அதே மாதிரி தான் அபிநயாவுக்கும் திருமணமான புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக இருந்தது. குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் அருண்குமார் என்பவரோட அவருடைய திருமணம் நடைபெற்றிருக்கு. திருமணத்தோட ஆரம்ப நாட்கள்ல எல்லாம் சாதாரணமாகவே இருந்ததா சொல்லப்படுது. ஆனால் சில வாரங்கள் கழித்தே அந்த குடும்பத்தில் பிரச்சனை உருவாக தொடங்கியிருக்கு. திருமணம் நடைபெற்ற சில நாட்களிலேயே அபிநயாவுடைய நடத்தையில் அருண்குமாருக்கு சந்தேகம் உருவாகியதாக கூறப்படுது. அவர் அடிக்கடி அபிநயாவோட செல்போனை பார்த்து வந்ததாகவும், குறிப்பாக நள்ளிரவு நேரங்களில் கூட அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது அவருடைய செல்போனை எடுத்து யாரோட பேசுகிறாங்க, யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்ப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. இதோட மட்டும் இல்லாமல் அபிநயா யாரோட பேசுகிறாங்க, யாருடன் தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளை அடிக்கடி எழுப்பி சண்டை போட்டதாகவும் சொல்லப்படுது. இப்படி சந்தேகங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிருக்கு. அபிநயா மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியதாக அவருடைய குடும்பத்தினர் சொல்கிறாங்க. இந்த தொடர்ச்சியான பிரச்சனைகள் காரணமாக அபிநயாவோட வாழ்க்கையில் மெதுவாக பாதிக்க தொடர்ந்துருக்கு. அப்புறம் மன அழுத்தம் அதிகரித்ததுனால அவர் தனது மென்பொருள் பணியையும் இடையில நிறுத்தியுள்ளதாக கூறப்படுது. ஒரு பெண்ணுக்கு தனது தொழிலும் கனவும் மிக முக்கியமானது. ஆனால் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக தனது வேலைவாய்ப்பை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. அருண்குமாருடைய சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க அபிநயா பல முறை முயன்றதாக கூறப்படுது. தனக்கு யாருடனும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், திருமணத்திற்கு முன்பும் யாரையும் காதலிக்கவில்லை என்றும் அவர் பல முறை விளக்கம் அளிச்சிருக்கிறாரு. அவர் கூறியதையே நம்ப வைக்க பல முறை சத்தியம் செய்து கொடுத்ததாகவும் கூறப்படுது. ஆனால் இதையெல்லாம் கேட்ட பிறகும் அருண்குமார் தனது சந்தேகத்தை விட்டு வைக்கவில்லை அப்படின்னு விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இது தொடர்ச்சியாக சந்தேகங்களும் மன உளைச்சல்களும் அபிநயா மிகவும் பாதித்ததாக சொல்லப்படுது. இறுதியாக கடந்த மாதம் 17ஆம் தேதி இரவு தனது வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்தும் குடும்பத்தினர் அந்த பகுதி மக்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைச்சதும் தாம்பரம் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை தொடங்கியிருக்கிறாங்க. அந்த விசாரணையில் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்துச்சு. அதில் முக்கியமான விஷயம், அபிநயா தற்கொலை செய்யும் முன்பு தனது கையில் ஊசியால் கீறி ரத்தத்தால் தனது கணவர் பெயரை எழுதியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அபிநயா தனது கையில் அருண் என்று ரத்தத்தால் எழுதியிருந்ததாக போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது குறித்து அவர் தனது செல்போனில் ஒரு பதிவு செய்திருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அந்த பதிவில் டாட்டு போட்டால் கூட அழிந்துவிடும், ஆனால் இந்த ரத்தத்தால் எழுதிய பெயர் ஒருபோதும் அழியாது என்று அவர் குறிப்பிட்டிருந்ததாக கூறப்படுது. மேலும் தனது கணவருக்காக அவர் பதிவு செய்த கடைசி செய்தியில், உனக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று மனதால் கூட நான் நினைக்கல, நீ என்னை நம்பினாலும் சரி நம்பாட்டினாலும் சரி நான் உனக்கு உண்மையாகவே இருந்தேன் என்று மிகவும் உருக்கமாக எழுதியிருந்ததாக கூறியிருக்கிறாங்க. இந்த செய்தியை படித்த போலீசாரும் உறவினர்களும் மிகவும் மனவேதனை அடைந்ததாக கூறப்படுது. அபிநயா தனது கையில் ரத்தத்தால் எழுதிய பெயரை புகைப்படமாக எடுத்து தனது கணவரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்ப முயன்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஆனால் அந்த புகைப்படத்தை அனுப்பாமல் அவர் வச்சிருந்ததும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய போது அபிநயாவின் மரணத்திற்கு காரணம் அவரோட கணவருடைய தொடர்ச்சியான சந்தேகமும் மன ரீதியான துன்புறுத்தலும் தான் அப்படின்னு கண்டறிச்சிருக்காங்க. இதையடுத்து நடத்த சந்தேகத்தால் இளம்பெண்ணை தற்கொலைக்கு தூண்டியதாக கூறி சித்தா மருத்துவரான அருண்குமாரை போலீசார் கைது செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு சிறையில் அடைச்சிருக்காங்க.
இந்த சம்பவம் குறித்து அறிந்த உறவினர்கள் மிகவும் கொந்தளிச்சிருக்கிறாங்க. 3 மாதங்கள் மட்டுமே ஆன இந்த திருமண வாழ்க்கை இப்படியா முடிவுக்கு வந்தது? அவர்களை மிகவும் பாதிச்சிருக்கு. ஒரு அழகான வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டிய இளம் தம்பதியினரின் வாழ்க்கையை சந்தேகம் சிதைத்து விட்டதாக அவர்கள் சொல்றாங்க. இந்த சம்பவம் குறித்து சமூக ஆர்வலர்கள் பலரும் கவலை தெரிவித்துள்ளனர். இன்றைய காலத்தில் இளம் தம்பதியினரிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது இயல்பான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அவற்றை பேசி தீர்க்காம சந்தேகம், கோபம் இது மூலயமா பிரச்சனைகளை பெருசாக்குறது மிகவும் ஆபத்தானது என்று அவர்கள் சொல்கிறாங்க. திருமண வாழ்க்கையில் மிக முக்கியமானது நம்பிக்கை தாங்க. நம்பிக்கை இல்லாத உறவு நீண்ட நாட்கள் நீடிப்பது மிகவும் கடினம். ஒரு சிறிய சந்தேகம் கூட சரியாக பேசி தீர்க்கப்படவில்லை என்றால் அது பெருசாக வளர்ந்து பல பிரச்சனைகளை உருவாக்கும். தாம்பரத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் ஒரு குடும்பத்தையே அல்ல, முழு சமூகத்தையும் சிந்திக்க வைக்கும் ஒரு துயரமான சம்பவமாக மாறியிருக்கு. அபிநயோட வாழ்க்கை மீண்டும் திரும்ப வராது. ஆனால் இந்த சம்பவம் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். உறவுகளில் சந்தேகத்தை விட நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் பேசி தீர்க்க வேண்டும். இல்லைன்னா ஒரு சிறிய சந்தேகம் கூட ஒரு உயிரை பறிக்கும் அளவுக்கு விபரீதமாக மாறக்கூடும்.